அது உம்ரா போகிறதுக்கு வந்து 5 எல்லை இருக்குது. பொதுவாகவே உம்ரா செய்கிறவங்க இந்த எல்லைக்கு முன்னாடியே இஹ்ராம் துணியை கட்டிட்டு உள்ளே வருவாங்க. அங்கே வர ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா இந்த 5 எல்லையில் ஒரு எல்லையை தான் கிராஸ் பண்ணி வரணும். அதனால் இந்த எல்லையை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த மாதிரி வந்து எல்லையை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம், நியத் வைக்காதவங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இஹ்ராம் நிலையெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டு நியத் வச்சு பேகேஜ் லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நேராக பஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. எங்களோட பேட்ச் எல்லாமே அந்த பஸ்ஸில் ஏறின பிறகு நேராக அங்கேருந்து மக்கா வந்தோம். மக்கா டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 hours கிட்ட ஆச்சு. பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக லப்பைக் ஓதிட்டு நேராக வந்து வர்றதுக்கு மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிட் நைட் ஆனதுனால காலையில் கிளம்பலாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த vlogல வந்து எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம்,